என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப அழகான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப எலிகெண்ட்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஈவன் பிகினர்ஸ் கேன் ட்ரை திஸ். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைனர் ப்ளவுஸ். ஸோ இந்த டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நார்மலாக நம்ம எப்படி வந்து ஆர்ம் ஹோல் நெக் லைன் எல்லாம் வரைவோமோ அதே மாதிரி தான் நம்ம வரைய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூ நெக் லைன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த யூ நெக் லைனை தொடர்ந்து தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் இதுக்கு வந்து நெக்லைன் வரைகிறேன். ஸோ இது வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணுன்னு. ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக நெக்லைன் வரைஞ்சி இதை எப்படி நான் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆர்ம் ஹோலில் டவுட் இருக்குது, நெக்லைன் டவுட் இருக்குது, ப்ளவுஸ் கட்டிங்கில் டவுட் இருக்குது, கப்பில் டவுட் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அது எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபிக்ஸிங்னு ஒரு பிளேலிஸ்ட்டு. ஸோ அந்த பிளேலிஸ்ட் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து போடுறேன். பிகாஸ் நிறைய பேர் டவுட்டு திரும்பி கேட்குறாங்க. ஸோ அந்த உங்களுக்கு ஒரு எல்லா டவுட்டுமே அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் லைக் 14-15 வீடியோஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் கேள்விக்கு பதிலாக அமையும். ஸோ இப்போ வந்து நார்மலாக யூவை வந்து ட்ரா பண்ணி இப்போ இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய கேன்வர்ஸ்லேருந்து சரி, பின்லேருந்து சரி எல்லாமே வந்து கீழே அமேசான் லிங்க் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கிடைக்கல, என்னால் பண்ண முடியல நினைக்காதீங்க. நீங்கள் அமேசானில் வாங்கி கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ப்ளவுஸோட ஃபோல்டட் எட்ஜ் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ நான் எதுக்காக இந்த அமேசான் லிங்க் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதாவது வந்து அவங்க ஏரியாவில் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கிடைக்கல, பின்ஸ் கிடைக்கல, சாக்ஸ் கிடைக்கல, நான் யூஸ் பண்ணுற அந்த அப்சரா பென்சில் இல்லைன்னு. ஸோ எல்லாருமே வாங்கி எல்லாருமே இதை வந்து பயனடையணும் சொல்லி தான் நான் வந்து அந்த லிங்க்ஸ் போடுறேன். ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளவுஸோட ஹைட்டு, ப்ளவுஸோட நெக் லைன், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதை வந்து நம்ம வரைஞ்சிடலாம். ஆர்ம் ஹோலை தவிர்த்து நெக் லைன், கீழே ஷோல்டர் வரைஞ்சிருக்கேன். ஸோ நெக் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் இது வந்து தையலுக்கு போயிடும். தையல் ஒன்ஸ் மடித்து தைச்சிட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ அதுக்காக ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு இப்போ மேலேருந்து சென்டர்லேருந்து உள்ளே வரப்போகுது. ஸோ சென்டர்லேருந்து உள்ளே வரதுனால நான் கேன்வஸை விரித்து வச்சிடுறேன். ஓகே. ஸோ கேன்வஸை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வோடு அது கீழே வரும். ஸோ ஏற்கனவே நம்ம 1/4 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்குல்ல அந்த லைனை அப்படியே இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டை தாண்டி உள்ளே வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 1 இன்ச் அகலத்தில் திரும்பி இதை கொண்டு வர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கர்வில் வந்து ஜாயின் ஆகிட்டு திரும்பி கர்வ்லேருந்து விரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்னொரு சைடை வரைகிறேன். ஸோ இது வந்து 1 இன்ச் இருக்குன்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ. ஒரு 2 இன்ச் நல்லா விசிபிளாக எனக்கு இந்த ஃபேப்ரிக் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் நியான் க்ரீன் வித் ராயல் ப்ளூ அண்ட் லைக் கோல்டன் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் டிசைன் கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த டிசைன் நான் இது கொடுக்குறேன். ஸோ ஒன்றில் வந்து ராயல் ப்ளூ கொடுக்க போகிறேன், ஒன்றில் வந்து ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் கோல்டு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் இன் பிட்வீனில் சொல்ல போகிற குட்டி டிப்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நீங்கள் தைக்க உட்காரும்போது டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நான் துணியில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்பர் பண்ணிக்கலாம். 1 2 அந்த 1ஓட கண்டினியூஷனில் திரும்பி 1 அதே மாதிரி 2. ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் மேலே இந்த லைனிங்கை வச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அகெயின் அதே மாதிரி நிறைய பேர் நான் யூஸ் பண்ண சிசர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சிசர்ஸ் அமேசானில் இல்லை. ஸோ ஏதோ ஒரு பிராண்டை வந்து நான் சொல்லி நீங்கள் அதை வாங்கி அது வந்து யூஸ் எல்லாம் போகக்கூடாது சொல்லி தான் நான் சிசர்ஸோட லிங்க் போடலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த சாரீ கூடயே வந்து இந்த கோல்டன் கலர் அண்ட் ராயல் ப்ளூ ஃபேப்ரிக். ஸோ கோல்டன் கலர் கண்டிப்பாக டெஃபினட்டாக பத்தாது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்போவுமே ஒரு சாரியை நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 மீட்டர் அதுக்கு அதோட கான்ட்ராஸ்டிங் கலரில் நீங்கள் ஃபேப்ரிக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டிசைன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது மேலே ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கை போட்டுட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது காட்டன் ஃபேப்ரிக்னால் இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு காட்டன் ஃபேப்ரிக் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பிடிக்காது. ஒன்ஸ் வந்து இந்த கேன்வாஸ் இதில் ஸ்டிக் பண்ண பிறகு எக்ஸாக்டாக அதே ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சேம் இதை நான் வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். இட்ஸ் கால்ட் டிஷ்யூ ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் மேலேயும் நான் இதை போட்டு நான் ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பைப்பிங்லேருந்து கீழே வந்து சுடிதாருக்கெல்லாம் பார்டர் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குர்த்திக்கெல்லாம் அந்த பார்டர் வந்து இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் நல்லியில் வாங்கினேன். டெஃபினட்டாக எல்லோரும் கேட்பீங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு. இது நல்லியில் டிஷ்யூ ஃபேப்ரிக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவான். இது வந்து லைக் கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் ஒயர் கலந்த மாதிரி இருக்கும், பட் நல்லா வந்து வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்லைனில் வந்து பைப்பிங் கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோஸில் காட்டுன்னு தான் நெக்லைன் பைப்பிங்கை வந்து ஒரு கிராஸ் பீஸ் பயர் ஸ்ட்ரிப்பில் வச்சு இதுக்கு மார்ஜினாக தைச்சு இதை கட் பண்ணி உள்ளே நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து நான் இந்த சிசர்ஸ் வந்து சேல் போட்டிருந்தேன். ரியலி ஒரு 50 to 60 சிசர்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து நான் அது வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டாக்னால நான் சேல் போடலை. ஸோ இந்த மாதிரி இது வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து என்னோடய லிங்க்ஸ் இருக்குது. லைக் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கனெக்டடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த பைப்பிங்கை உள்ளே மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் தைச்சிட்டே இருக்கீங்க, சப்போஸ் ஏதாவது டவுட் வந்துச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். டெஃபினட்டாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பைப்பிங்கை உள்ளே மடித்து நம்ம இந்த மாதிரி தைச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பைப்பிங்கை தைச்சி முடித்த பிறகு நம்பர் 1 அந்த ராயல் ப்ளூ கட் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே வைக்கிறேன். அதோட கண்டினியூஷன் இன்னொரு நம்பர் 1ஐயும் திரும்பி அது கீழேயே நம்ம வைக்க போகிறோம். ஸோ அசம்பிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசைனர் பிளவுஸ். ஸோ அசம்பிளிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அசம்பிள் பண்ணி பின் பண்ண பிறகு தயவு செஞ்சு தைக்க ஆரம்பிங்க. ஸோ அகெயின் 2, அதை தொடர்ந்து நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு வேணா ஆல்டர்னேட்டிவாக வைக்கலாம். ஒன்று வந்து ராயல் ப்ளூ, திரும்பி அதை தொடர்ந்து ஒரு ராயல் ப்ளூ ஒரு கோல்டாக கூட வைக்கலாம். ஸோ இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ. ஸோ மேலேருந்து இப்போ இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது அமேசானில் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லரிங் ஐட்டம்ஸோட லிங்க் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கு, எனக்கு ஏன் வீட்டு பக்கத்தில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஃபீல் ஃப்ரீ டு மெயில் மீ. இமெயில் அட்ரஸும் கீழே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது அடுத்தது இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஓகே, வெரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன். இதில் நான் வந்து ஒரு கமீஸ் கூட நான் தைச்சு காட்டுறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் எட்ஜிங் லேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜிங் லேஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து சென்டரில் ஃபர்ஸ்ட் வந்து சென்டரை முடிச்சிடலாம். ஸோ சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் எட்ஜிங் லேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த இடத்துலலாம் கர்வ் வருதோ அந்த இடத்துல கர்வ் பண்ணுங்கள். எட்ஜிங் லேஸில் கர்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன மாதிரி கர்வ் குடிக்கிறீங்களோ அதே கர்வில் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஆஃப் த எட்ஜிங் லேஸும் தைச்சு நம்ம முடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் முடித்த பிறகு இதோட சைட்ஸ். ஸோ எண்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் ஒரு பீட் ஒர்க் செய்ய போகிறேன். ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த சென்டரில் வந்து ஃப்ளாட் பீட், அது ஒரு சைட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் பீடை வந்து ஃபஸ்ட்டு தைச்சு எடுத்துடுறேன். ஸோ ஃப்ளாட் பீட் தைச்ச பிறகு இது எல்லாமே ஹேண்ட் சோயிங் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோன். குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இது வந்து தைக்க மாதிரி இருக்கிற குந்தன் ஸ்டோன். மேலேயும் கீழேயும் உங்களுக்கு குட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ மேலே இருக்க ஹோல்ஸில் மேலே லாக் பண்ணுங்க, கீழே இருக்க ஹோல்ஸில் கீழே லாக் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்ட பயப்படுவாங்க. அதாவது வந்து அது கீழே விழுந்துருமோ, ஃபேப்ரிக் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோன்னு அப்படி நினைக்கிறவங்களுக்காக இந்த குந்தன் ஸ்டோன் இருக்குது. ஸோ நீங்கள் கையிலேயே வச்சு தைச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதே இடத்துல கரெக்டாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இதை தைச்சி நம்ம லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து கீழே அதே மாதிரி கோல்டன் தட்டை பீடு திரும்பி கொடுக்க போகிறோம். ஸோ ஒன் சைட் ஃப்ளாட் பீடு தட்டை பீடும் இதை சொல்லலாம். ஸோ கீழே அதே மாதிரி இன்னும் ஃப்ளாட் பீட் கொடுத்து இதை தைச்சி நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது டிசைன் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ஃப்ளாட் பீட் கொடுக்கும்போது நிச்சயமாகவே ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் ஒரு பீடுக்கும் ஃப்ளாட் பீடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. நல்லா அது துணியோடு மர்ஜ் ஆகி ரொம்ப நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பீடை தைச்சி முடிச்சிடுறேன். ஸோ ஃப்ளாட் பீட் தைச்ச பிறகு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாக் கலர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுவும் அதே அகெயின் கையில் தைக்கிற மாதிரி தான். மேலே கீழே ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி பார்த்தீங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி இதை தைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பிளாக்கை தைச்ச பிறகு இதை சுற்றி வந்து பால் செயின் ஒட்டி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நார்மலாக எல்லா வீடியோவும் நான் காட்டுறதுனால ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் போட்டு உள்ளேருந்து குத்தி எடுத்து 2 சுற்று நீடில் சுற்றிடுங்க. சுற்றி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல குத்தி கீழ் வழியாக நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டாக நமக்கு வந்து அழகாக ஒரு தையல் வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி குத்தி 2 மட்டும் ட்விஸ்ட் பண்ணி நம்ம திரும்பி இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப நீட்டாக, கம்ப்ளீட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த குந்தன் ஸ்டோன் ஒர்க்லேருந்து அந்த நெக்லைன்லேருந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரிட்டி அண்ட் ரொம்ப எலகெண்ட்டான நெக்லைன். டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணோம், பிகினர்ஸ்ன்னு இல்லாமல் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye-bye.